ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு MrBoo ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ஜாவால யூசர் இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். முதல்ல யூசர் இன்புட் எதுக்கு வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலுமே யூசர் இன்புட் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இப்போ ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் பண்றீங்கன்னா, அதுல என்ன ஃபுட் யூசர் தேடுறாங்க, அவங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்க அப்படின்றத யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்க தான் செய்யணும். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் மேனேஜ்மென்ட் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றீங்க அப்படின்னா, இப்போ அந்த ஸ்கூல் மேனேஜ்மென்ட்ல என்னென்ன ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கிளாஸ் செக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்டை யார் யார் எடுக்கிறா, எந்த ஸ்டாஃப் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ்ல பொதுவாகவே எல்லா அப்ளிகேஷன்ஸுமே யூசர் இன்புட்ன்றது ரொம்ப ஒரு மேஜரான ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அந்த யூசர் இன்புட்டை எப்படி வாங்குறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் முன்னாடி டுட்டோரியல் எடுத்தப்போ. ஸோ இப்போ இதில் செக் பண்ணலாம். ஓகே, நீங்க C++ யூஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். C++ல யூசர் இன்புட் வாங்குறதுன்றது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம். பட் ஜாவால அப்படி இல்ல. நீங்க ஸ்டார்ட்டிங்ல ப இப்பதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் ஜாவா தான் கத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஒரு இன்புட் வாங்குறதுக்கே நம்ம இவ்வளவு வேலை பார்க்கணுமாடா அப்படின்ற மாரி இருக்கும். C++னா ஈஸியா சின்னு போட்டு இப்படி வாங்கிட்டு போயிருவோம். பட் இது ஜாவான்றதுனால நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ன்றனால. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேனர் அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து இனிஷியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். அதோட ஆப்ஜெக்டை ஓகே. இப்போ ஸ்கேனர்ன்ற கிளாஸை யூஸ் பண்ணி ஸ்கேனர்ன்றது ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் நம்மளுக்கு. நம்ம வந்து இன்புட் எடுக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா நம்மளே எழுத வேணாம் அப்படின்றதுக்காண்டி ஜாவாலே இன்பில்ட்டா குடுத்துருக்கிறது வந்து குடுத்துருக்குது இந்த ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸு. ஸோ இந்த இதில சிஸ்டம் டாட் இன் அப்படின்றது என்னன்னா, சிஸ்டம்ன்றது ஒரு இன்புட் ஸ்ட்ரீம், இன்புட் பஃபர் இந்த மாதிரி குடுக்குறோம். அத வச்சு இத யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்புட் நம்ம குடுக்குற இன்புட்ட வந்து எடுத்துரும். ஸோ இப்போ இந்த ஸ்கேனர்ன்னு இருக்குல்ல, இத நம்ம எந்த பேக்கேஜ்ல இருக்குன்னா, ஜாவா யுடில் டாட் ஸ்கேனர். இப்ப நம்மளுக்கு ஸ்கேனர்ன்றது என்னன்னே தெரியல அப்படின்ற மாரி ஐடி சொல்லுது. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஸ்கேனர வந்து இம்போர்ட் பண்ணணும். எந்த பேக்கேஜ்ல இருக்கோ, ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யுடில்ன்ற பேக்கேஜ்ல இருக்கு. உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஒரு ஸ்கேனர் மட்டும் தான் அந்த பேக்கேஜ்ல வேணும் அப்படின்னா, டாட் ஸ்கேனர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஸ்கேனர்ன்றத மட்டும் இன்புட் எடுத்துரும். அப்படி இல்ல எனக்கு இந்த யுடில் பேக்கேஜ்ல இருக்க எல்லாமே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க யுடில் டாட் ஸ்டார் போட்டீங்கன்னா, இந்த யுடில்குள்ள இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே. இப்போ நம்ம இப்படி குடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்குவோம். ஸ்ட்ரிங் A ஈக்குவல் டு இன்புட் வாங்குறது இந்த SC அப்படின்ற ஆப்ஜெக்ட்ட இது பண்ணி வச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கோம். SC டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத குடுத்தோம்னா, இந்த SC டாட் நெக்ஸ்ட் லைன்னா நம்ம என்ன இன்புட் குடுக்குறோமோ, அத ஸ்டோர் பண்ணி வைக்கும். எதுல? அந்த ஸ்ட்ரிங் A அப்படின்றத ஸ்டோர் பண்றதுக்காண்டி இங்க ஒரு வேரியபிள் குடுத்து இது பண்ணியிருக்கோம். ஓகே, அப்ப ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்புட் கேட்குதா அப்படின்றது இல்லையான்றது தெரியறதுக்காண்டி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் போட்டுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு ஒரு இன்புட் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அத பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த நேம்ல ஏல இருக்கிறத டாட் இந்த ஏ வந்து நான் நேம்ல மாத்திக்கிறேன். இப்போ நான் இத ரன் பண்றப்போ வாட் இஸ் யுவர் நேம்னு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் மெயின் இருக்கு. எப்பயுமே நம்ம ஜாவா மெயின் ப்ரோகிராம் ரன் பண்ணோம்னா, இந்த மாதிரி ஸ்டாப் பண்றது காமிக்காது. அப்போ இங்க என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு இந்த SC டாட் நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம இன்புட் குடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ப்ரோகிராம் இன்னும் எண்ட் ஆகல. இன்னும் கம்ப்ளீட் ஆகல. நம்ம இன்புட் குடுக்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்னோட நேம் வந்து மிஸ்டர் பூ மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ் அப்படின்னு குடுக்குறேன். குடுத்தோனே நம்ம இந்த நேம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ் அப்படின்ற நேம் பிரிண்ட் ஆயிருது. ஓகே. இப்போ நீங்க ஒவ்வொன்னுக்குமே இந்த மாதிரி தான். இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறது வந்து இதே தான். ஓ இன்ட் பார்க்கலாம். இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு SC டாட் நெக்ஸ்ட். நீங்க இங்க பார்த்தப்போ இங்க ஸ்ட்ரிங்ன்றனால நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத போட்டிருப்போம். ஸோ இங்க வந்து இன்டிஜர்ன்றனால நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் அப்படின்றது அதிலே சஜஷன் காமிக்குது. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே இன்னொரு சிஸ்டம் டாட் பிரிண்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் காப்பி பண்ணி கீழே போட்டு இந்த ஏஜ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து ரெண்டுமே கேட்கும். 2 இன்புட் வந்ததுக்கப்புறம் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணோம்னா வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குது. மிஸ்டர் பூ அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம இங்க இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடல. நம்ம வாட் இஸ் யுவர் நேம் மட்டும் தான் போட்டிருக்கோம். வாட் இஸ் யுவர் ஏஜ் கிவ் ஏஜுக்கு போடவே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கு ப்ரோகிராம். நம்ம போன தடவை பார்த்தப்போ நேம் வந்து பிரிண்ட் பண்ணிடுது. ஆனால் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இப்போ என்னோட ஏஜ் வந்து
நான் ஒரு 17 இல்ல 20 அப்படின்னு குடுக்குறேன். இந்த இடத்துல குடுத்துட்டு என்டர் தட்டுனேன்னா, மிஸ்டர் பூ 20 அப்படின்ற மாரி காமிக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல இப்ப நீங்க அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வாங்கலாம். ஸ்ட்ரிங் டெப்ட் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் டெப்ட்னு ஒண்ணு வாங்கிக்கிறேன். அதே மாரி இத திருப்பி காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல போட்டுட்டு, டெப்ட் அப்படின்றத குடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வேணும்னா நம்ம வாட் இஸ் யுவர் நேம் இந்த மாரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்டர் யுவர் ஏஜ் என்டர் ஏஜ்ன்னு போட்டுக்கலாம். அதே மாரி என்டர் டெப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இத ரன் பண்ணோம்னா, நம்மளுக்கு நேம் கேக்குது. நேம் வந்து மிஸ்டர் வு அப்படின்றத டைப் பண்ணிட்டோம். ஓகே. என்டர் ஏஜ் கேக்குது. நம்ம 13 அப்படின்றத குடுக்குறோம். ஆனா, இப்ப நம்மளுக்கு இங்க வந்து அதே மாரி டிபார்ட்மென்ட்க்கு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத ஒண்ணு வாங்கியிருக்கோம். பட் நமக்கு அந்த இன்புட் கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த 2ம் பிரிண்ட் ஆயிருச்சு. மிஸ்டர் பூவும் 13ம். இது எதனாலனா, நம்ம இந்த ஸ்ட்ரிங்க்கு இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி இன்டிஜர் அப்படின்றதுக்கு வந்து நம்ம இன்புட் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த இன்டிஜர்ல இன்புட் வாங்குறப்போ என்ன நடக்கும்னா, நம்ம நம்பர டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றப்போ, /n அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கும். என்டர்ன்றது ஒரு /n தான் கன்சிடர் பண்ணும். மேல ஏன் அந்த பிரச்சனை வரலனா, /nன்றது ஒரு ஸ்ட்ரிங்காவே அத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். பட் இந்த இடத்துல நம்ம இன்டிஜரா இருக்கறனால /n போடுறத வந்து இன்டிஜரா எடுத்துக்காம, இந்த எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன்ல அந்த /n அப்படின்றத வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ அது பேசிக்கலாவே /nன்றது விசிபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால அதுல எந்த பிரிண்ட்டும் அது நடக்கல. அப்புறம் ஏன் ஸ்டோர் ஆகல? அதுல ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா, பிரிண்ட் ஆயிருக்கனால அப்படி யோசிச்சீங்கன்னா, /nன்றதுக்கு விசிபிலிட்டி இருக்காது. ஏன்னா பிகாஸ் ஓவரால் இப்ப நீங்க HTML யூஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு என்டருக்கு வந்து /n போட்டிருந்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப்ல /n போட்டிருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது நெக்ஸ்ட் லைன்ல தான் பிரிண்ட் ஆகும். அந்த நெக்ஸ்ட் லைன்ல தான் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த மாரி தான் இதுவும். ஓகே. இப்ப நம்ம அத ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த /nன்றது ஒரு நெக்ஸ்ட் லைன் குடுத்துட்டு, அந்த /லைன்ன்றது இன்புட் எடுக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம அதோட எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத குடுத்தோம்னா, இந்த எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன்ல அந்த /n அப்படின்ற என்டர் போய் இதுல ஸ்டோர் ஆயிரும். ஸோ அடுத்து நம்ம இங்க வந்து பார்க்கும்போது, டிபார்ட்மென்ட் அப்படின்ற நெக்ஸ்ட் லைன் இந்த நெக்ஸ்ட் லைன்ல வந்து நம்ம குடுக்குற ஒரிஜினல் இந்த டிபார்ட்மென்ட்டோட வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸா நீங்க எப்போ இன்ட், சார்ட் இந்த மாரி இந்த இன்டிஜர் வேரியபிள்ஸ் வாங்குனாலே நம்பர் வேரியபிள்ஸ் நம்பர் இன்புட் வாங்குனாலே இந்த எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இத நீங்க சின்ன அப்ளிகேஷன்றனால கண்டுபிடிச்சிடலாம். லைக் இப்போ ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்றீங்க. ஒரு ஒயில் லூப்ல மல்டிபிள் இன்புட்ஸ் வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கு அப்படின்னா, ஆ ஒரு ஸ்ட்ரிங் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு மேல இன்டிஜர் வாங்கியிருப்பீங்க. இன்டிஜர் வாங்குற எதுக்குடா ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கவே மாட்டுது அப்படின்றது ஐடியாவே இல்லாம நம்ம குடுத்துக்கிட்டே இருந்திருப்போம். ஒயில் லூப்ல ஓடுறனால என்ன இதுன்னு நம்மளுக்கு டீபக் பண்ணி பார்க்கவும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாரி கேஸஸ்ல நம்ம பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி, இந்த எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன கான்ஸ்டன்ட்டா எப்பயுமே இன்டிஜர் இன்புட் வாங்குனீங்கன்னா, அதுக்கு அடுத்து நீங்க குடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிரச்சனை வராது. ஸோ இப்ப நம்ம இந்த எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் குடுத்துட்டோம். இப்போ ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாட் இஸ் யுவர் நேம்னு கேக்குது. மிஸ்டர் பூ அப்படின்றத குடுத்துட்டேன். ஏஜ் கேக்குது. இப்ப நான் 21 அப்படின்றத குடுக்குறேன். எனக்கு இப்போ என்டர் டிபார்ட்மென்ட் அப்படின்ற ஒரு இது கேக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சிஎஸ்சி அப்படின்றத குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்சி அப்படின்றத குடுத்தேன்னா, 3மே சேர்ந்து பிரிண்ட் ஆகுது கடைசில. அப்போ இந்த இடத்துல அந்த /n அப்படின்றது தான் போய் செட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு. இந்த மிஸ்டேக் நீங்க ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னா, இந்த மாரி எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாரி தான் நீங்க இப்போ ஸ்ட்ரிங், இன்டிஜர் 2 பார்த்திருப்பீங்க. இதே மாரி தான் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ஷார்ட் வேரியபிளே நீங்க குடுக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். ஷார்ட் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஷார்ட் ஆஃப் அதுவே இது பண்ணுது பாருங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆஃப் அப்படின்ற மாரி. ஸோ இதே மாரி தான் எல்லாத்துக்குமே இதே மாரி தான். இப்போ ஒரு பூலியன்னே வச்சுக்குவோம். பூலியன் v ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் பூலியன் ஆஃப் இவ்வளோதான். என்ன இதுனாலுமே அதுக்கேத்த மாரி அவங்களே ப்ரீடிஃபைண்டா குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.